இராவணன் ஒரு வேறு பார்வை. ஈராவணன் இலங்கையின் வலிமைமிகு அரசன். அவன் 10 தலையுடன் பிறந்தவன். ஆனால் அது உண்மையில் 10 அறிவையும், வேதம், இசை, அரசியல், போர், தத்துவம், விஞ்ஞானம், மருத்துவம், நியாயம், சமயம், நற்பண்பு குறிக்கிறது. ஈராவணன் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தன். அவன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் எனும் பாடலை உருவாக்கி சிவனிடமிருந்து பல வரங்களை பெற்றான். அவன் இலங்கையை பொன்னால் நிரம்பிய நாட்டாக மாற்றினான். செல்வம், அறிவு, கலை, யோசனை அனைத்திலும் சிறந்தவன். ஆனால் அவனது அகம்பாவம் அவனுக்கு ஆபத்தை தந்தது. சீதையை கடத்தி வந்ததும் இராமனுடன் போரிட்டதும் அவனது வீழ்ச்சிக்கு காரணமானது. இராவணன் மரணிக்கும் முன் லக்ஷ்மணனிடம் சொன்னான், பெரியவர்களின் எதிரிகளை கூட புறக்கணிக்காதே. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஒரு துஷ்டனாக அல்ல, அறிவு, பக்தி, பெருமை, பிழை அனைத்தையும் கொண்ட மனிதன். இராவணன் தெய்வ பக்தி கொண்ட மாபெரும் அரசன். ஆனால் அகம்பாவத்தால் வீழ்ந்தான்.